ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுவும் பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி. ஸோ மோஸ்ட்லி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்க இல்லை ஃபேஸ்புக்கில் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்க தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி பவர் பாயிண்ட்டில் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் பவர் பாயிண்ட்டில் நீங்கள் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம பவர் பாயிண்ட்டை சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண தம்ப்நெயிலாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 10 வீடியோஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ண தம்ப்நெயில்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே ஸ்லைடாக இருக்கும். நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே பவர் பாயிண்ட்டில் ஒரே ஸ்லைடில் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையுமே போட்டு வச்சுருப்பேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தமிழ் வார்த்தைகள் இருக்கும், அதேமாதிரி என்னோடய லோகோ இருக்கும், அதுக்கப்புறம் என்னோடய இமேஜ் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நான் அதை கொண்டு வந்திருப்பேன். இதெல்லாம் எப்படி பவர் பாயிண்ட்டில் கொண்டு வரது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தான். அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு திங், நீங்கள் ஒரு ஸ்லைடு க்ரியேட் பண்ணிங்க. ஸ்லைடு க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற கீவேர்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எம் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு ஒரு புது ஸ்லைடு வந்துடும். எனக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா எம்டி ஸ்லைடாக தான் இருக்கணும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுவுமே இருக்க தேவையில்ல. ஸோ அதனால் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எம்டி ஸ்லைடு வந்துடுச்சு. இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் பாக்ஸை கொண்டு வரணும். ஆல்ரெடி டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சு, அதை ஏன் டெலிட் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ அதிலே தான் உங்களுடைய மைண்ட் தாட் இருக்கும். ஸோ அதனால தான் டெலிட் பண்ண சொன்னேன். ஓகே, இப்போ ஹோம் டேப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராயிங் அந்த டேப்பில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணால் பின் பண்ணிக்கலாம். எங்கே பின் பண்ணுறீங்களோ அங்கே உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும். ஸோ இதில் இப்போ நம்ம ஹவு டு கிரியேட் அ தம்ப்நெயில் அப்படின்னு போட்டு யூஸிங் பவர் பாயிண்ட் அப்படின்னு நான் போட்டேன்னா மேபி இதை நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியும். இதை நீங்கள் ஃபார்மேட் பண்ணணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு திங், உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிக்குதோ நீங்கள் அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ டாட்டட் லைன்ஸ் மேலே இருக்குல்ல அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஃபுல் லைன் வருதுன்னா அப்போ ஃபுல்லாக இருக்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபாண்ட்டை மாற்றிக்கிறேன். எனக்கு எப்பயுமே தம்ப்நெயில் நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் பார்த்திங்கன்னா ஹைட் அவர் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அந்த டைட்டில் எவ்வளோ பெருசு இருக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சைஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் இன்னமும் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கீவேர்டு கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்கட் கீவேர்டு எப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு நீங்கள் டாட், அதாவது ஃபுல் ஸ்டாப் இருக்குல்ல அந்த பட்டன் நீங்கள் அழுத்தினீங்கன்னா அது பெருசாகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு டெக்ஸ்ட் நடுவில் இருந்தால் நல்லாயிருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்லைடுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பேராகிராஃப் அலைன்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மிடில் அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மிடில் வரும். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஹவு டு கிரியேட் தம்ப்நெயில் யூஸிங் பவர் பாயிண்ட்ன்றது போல்டாக எனக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் பேக்ரவுண்டில் எனக்கு கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா திருப்பி டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு மேலே ஹோம் டேப்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபார்மெட் இருக்கும். ஃபார்மெட்டில் ஷேப் ஃபில், நீங்கள் எந்த ஷேப்பை ஃபில் பண்ண நினைக்கிறீங்க, என்ன கலரை ஃபில் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் அங்கே வர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லோ கலர் வேணும்னா எல்லோ கலர், அவுட்லைன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். அவுட்லைன் பிளாக் கலர் வேணும்னாலும் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவுட்லைன் எனக்கு தின்னாக இருக்குது, எனக்கு திக்காக வேணும்னா ஸோ இங்கே வெயிட்டில் போய்ட்டு ஆப்ஷனில் போய்ட்டு திக்காகிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே இருக்கிற கலர் எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஃபில்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவுட்லைன் பார்த்திங்கன்னா எனக்கு ரெட் கலர்லேயே வேணும் அவுட்லைனும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழகாக வந்துடும். இல்லை நான் இங்கே இருக்கிற வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் ஏதாவது யூஸ் பண்ண போகிறேன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இங்கே கீழே மாறுறது. ஸோ இப்போ நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் பிக் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும்.
ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து தம்ப்நெயிலில் அந்த வேர்ட் டெக்ஸ்ட்டை கொண்டு வந்துட்டோம். இப்போ தமிழ் எப்படி கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். க்ரோம் ஆப்ஷனுக்குள்ளே போங்க, தமிழ் வாய்ஸ் டைப்பிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் டு டெக்ஸ்ட் தமிழ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் இந்த மைக் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன தமிழில் பேசுகிறீங்களோ அது அங்கே எடிட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு அதிகமாக தேவைப்படுதுன்றதுனால நான் என்ன பண்ணேன், புக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். புக் மார்க் பண்ணுறது மூலிமா எனக்கு இங்கே ஷார்ட்கட்டாக இருக்கும். ஸோ நான் போய்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் தமிழ் வாய்ஸ் டைப்பிங் கிளிக் பண்ணாமல் ஒன்ஸ் நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கூகுள் ஃப்ரண்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே கிளிக் பண்ணிப்பேன். ஸோ கிளிக் பண்ணுறது மூலிமா எனக்கு டேரெக்டாகவே அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ டைப் பண்ண போகிறோம். தம்ப்நெயில் ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ணலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பேசலாம், வாங்க கற்றுக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன். இதில் எந்த ஆப்ஷன் எனக்கு வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வாங்க கற்றுக்கலாம் வேணும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு வாட்டி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி ஆனதை நீங்கள் வந்து உங்களுடைய பவர் பாயிண்ட்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிடும். இப்போ பேஸ்ட் ஆனதை நீங்கள் வந்து அதே மாதிரி ஃபாண்ட்டை போய்ட்டு ஃபார்மெட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலரில் வேணும், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வேணும். அதேமாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, எனக்கு வந்து கரெக்டாக இருக்கணும்னா இந்த சைடில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரிலாம். இப்போ ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டாட் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் சைஸ் பெருசாகும். அதேமாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸை ஈஸியாக அலைன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வேறு எங்கன்னா மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் மூவ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இமேஜ் எப்படி கொண்டு வரது, ரொம்பவே சிம்பிள். இமேஜ் கொண்டு வரதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இன்கேஸ் இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் லோகோன்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் வந்து என்னுடைய சேனலில் நான் கற்கும் படலம் லோகோ சேவ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ட்ராக் பண்ணி நான் எங்கள் பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் இமேஜாக இருக்கும் இது. ஸோ லோகோ மட்டும் இருக்கும், வேறு எதுவுமே பேக்கில் இருக்காது. ஸோ இதுமாதிரி டிரான்ஸ்பரண்ட் இமேஜாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இங்கே போடலாம். கூகுளில் இருந்து சில சமயம் வந்து இமேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம வந்து பவர் பாயிண்டில் கொண்டு வரதுனா ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட்டு நீங்கள் கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பவர் பாயிண்ட்டு இமேஜ் வேணும் கிளிக் பண்ணுன்னா எனக்கு வந்து பவர் பாயிண்ட் சர்ச் பண்ணிட்டேன். இதில் ஆளுக்கு பக்கத்தில் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எல்லா இமேஜும் காட்டும். ஸோ இதில் எந்த இமேஜை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சைடில் இந்த இடத்துல ப்ரிவ்யூ காட்டும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ்னு இருக்கும், காப்பி இமேஜை கொடுத்துட்டு நீங்கள் பவர் பாயிண்ட் போங்க. பவர் பாயிண்ட்டில் போய்ட்டு கண்ட்ரோல் வி கொடுங்க, அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனதை நீங்கள் இமேஜை நீங்கள் எங்கே வேணால் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ 2 இமேஜ் செலக்ட் ஆகிருது, அதனால் அவுட் சைடில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை பண்ணலாம். இப்போ சைஸை டிக்ரீஸ் பண்ணாலும் சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து இமேஜை கொண்டு வரலாம். ஓகே, இப்போ இமேஜ் ஓகே. இப்போது நான் வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற சில பார்ட் மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது. அதை நான் வந்து தம்ப்நெயிலில் காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஜஸ்ட்டு விண்டோ கீ அழுத்திட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோ கேப்சர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து பவர் பாயிண்ட்டுக்கு போங்க. பவர் பாயிண்ட்டில் போய்ட்டு கண்ட்ரோல் வி எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன கேப்சர் பண்ணிங்களோ அது இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே மேலே இந்த இமேஜ் செலக்ட் ஆகியே வந்திருக்கும். அப்போ ஃபார்மெட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து க்ராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பார்ட் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற மட்டும் வேணும்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளாக் கலர் அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருப்பியும் க்ராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கொண்டு வந்தாச்சு. ஃபைனலாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். எனக்கு இந்த பேஜ் மட்டும்தான் எனக்கு வந்து தம்ப்நெயில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணும்போது அது பிஎன்ஜியாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜேபெக் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்.
அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் சேவ் போயிட்டு ஃபைல் போயிட்டு அதில் சேவ் ஆஸ் கொடுத்துட்டு மேபி உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் ஆஸ் டைப் இருக்குல்ல அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டை பிக் பண்ணிங்க. பிக் பண்ணிவிட்டு இப்போ நான் எல்லாமே பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நிறையா தம்ப்நெயில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. இதில் வந்து சும்மா டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் போட்டுட்டு சேவ்னு கொடுக்குறேன். சேவ்னு கொடுக்கும்போது இந்த ஸ்லைடு மட்டும் தான் எனக்கு சேவ் பண்ணுமா இல்லை எல்லா ஸ்லைடுமே சேவ் பண்ணுமான்னு கேட்கும். நீங்கள் எந்த ஸ்லைடில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை மட்டும் சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் திஸ் ஸ்லைட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனை பிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஸ்லைடு சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அழகாக நீங்கள் அந்த ஃபோல்டரில் போனீங்கன்னா டெஸ்ட்ன்ற ஃபைல் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும் சிம்பிளாக. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட்ன்ற ஒரு ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. தட்ஸ் இட். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் சிம்பிளாக வந்து பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம். இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி அடுத்த டெக்னிக்கோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.